ஒரு சில தருணங்கள் மட்டும்தான் நம்முடைய மனதை குலுக்கி கண்களில் கண்ணீரையும் இதயத்தில் மகிழ்ச்சியையும் ஒரே நேரத்தில் தரும். இன்று அந்த தருணம் உன் வாழ்வில் வந்து விட்டது. என்னுடைய அருள் வார்த்தையாக சத்தியமிட்டு சொல்கின்றேன், 60 நிமிடத்தில் நீ விரும்பிய செய்தி உன்னை தேடி வரும் என்று. இது வெறும் வார்த்தையல்ல, இது உன் விதியின் திசையை மாற்றக்கூடிய இந்த முருகனுடைய தெய்வீக உத்தரவு. மனித வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் நம்பிக்கையின் சிறகுகள் முறிந்து விழுவது போலதான் தோன்றும். எத்தனை நாட்கள் தான் காத்திருப்பது, எத்தனை நாட்கள் தான் நாமும் பிரார்த்தனை செய்வது, எத்தனை நாள் பொறுமை காட்டுவது என்று மனம் அலுத்து கொள்ளும். அந்த உச்சகட்ட நேரத்தில் உனக்கு நான் இருக்கின்றேன் என்று சொல்வதற்காகவே முருகன் இந்த வாக்கை உனக்கு அளிக்க வந்திருக்கின்றேன். இந்த 60 நிமிடம் என்பது நேரத்தின் அளவுகோலா? இது புதிய பாதை திறக்கக்கூடிய குறியீடு. இந்த ஒரு நொடி போதும் முழு கதையும் மாற. இன்று வேலை இல்லாமல் இருந்த ஒருவருக்கு ஒரு அழைப்பு தானாக வந்து அந்த வேலை வாய்ப்போடு மகிழ்ச்சியை கொடுக்கும். சந்தேகம் கொண்ட உறவில் ஒரு வார்த்தை முழு நம்பிக்கையையே மீட்டு கொடுத்துவிடும். பிரார்த்தனை செய்து காத்திருந்தவருக்கு அந்த ஒரு செய்தி வாழ்க்கையே மாற்றிவிடும். என்னுடைய வாக்கு கிடைத்தவுடன் பயம், சந்தேகம், பதட்டம் எல்லாமே உள்ளிருந்து வெளியேற வேண்டும். ஏனென்றால் அருள் வந்த பிறகு பயம் இடம் பிடிக்காது. தன்னம்பிக்கையோடு உன்னுள் சொல்லிக்கொள், முருகன் நான் இருக்கின்றேன், முருகன் அவர் செய்வார், நான் தயாராக இருக்கின்றேன் பெறுவதற்கு என்று. ஒரு பக்தையை சொல்கின்றேன், பல மாதங்களாக ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று விண்ணப்பத்தை வைத்தார். திருச்செந்தூர் முருகனிடம் மண்டியிட்டு மனதார பிரார்த்தனை சதா, எது வேண்டுமானாலும் செய்துவிடு, ஆனால் எனது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனம் உடைந்து இருந்த அந்த நேரத்தில் உள்ளத்தில் ஒரு குரல் எழுந்தது, உனக்கான நல்லது நடக்கும் என்று. அதன்படியே அந்த மாபெரும் நன்மையும் தானாக நடந்தது. சந்தேகம் வந்தால் ஆசீர்வாதம் தாமதமாகும். நம்பிக்கையை வளர்த்தால் ஆசீர்வாதம் பொன்னாக மாறும். நல்லதை நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டும்தான் வரும். உன் மனதை சுத்தப்படுத்தி இப்பொழுது நான் வைத்திருக்கின்றேன். நல்லதை நினைப்பாய், நல்லது தானாக வந்து சேரும். வாய்ப்பு வந்தவுடன் செயலில் ஈடுபடு. அருள் கதவை திறக்கும். அதை கடக்க வேண்டியது உன் கடமைதான். இப்பொழுது நீ எதற்காக காத்திருக்கின்றாயோ, அது ஆரோக்கியமாகவோ, வேலையாகவோ, ஒரு உறவாகவோ, கடனின் தீர்வாகவோ, அல்லது உன் கனவு நிறைவேற வேண்டும் என்ற கோரிக்கையாகவோ, எதுவாக இருந்தாலும் அது உன் கையில் வரப்போகின்றது. அதை தான் இப்பொழுது சத்தியமிட்டு சொல்லி இருக்கின்றேன். நீ விரும்பியது உன்னை தேடி வந்தே தீரும். நல்லது நடப்பதையும் நான் உனக்கு கொடுப்பதை இனி யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான சோதனைகளை கடந்து வந்து இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய புள்ளியில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். புதுமையான ஆன்மீக விஷயங்களை எல்லாம் நீ கற்றுக்கொள்வாய். ஆழமான வாழ்க்கை விளக்கங்களை எல்லாம் இனி நீ கற்றுக்கொள்வாய். தன்னம்பிக்கையோடு வாழப் போகின்றாய். நல்ல நல்ல அனுபவங்களை எல்லாம் மனதில் பதித்து வைத்து கொண்டு உன் நம்பிக்கையை உயர்த்தக்கூடிய உத்தரவுகளை நீயே செய்து முடிப்பாய். எங்கெல்லாம் அவமானப்பட்டு தலை குனிந்து ஏமாந்து போய் நின்றாயோ, அதே இடத்தில் நீ கௌரவிக்கக்கூடிய, உன்னை நான் கௌரவிக்கக்கூடிய வகையில் வாழ வைப்பேன். தலை நிமிர்ந்து கோபுரம் கலசம் போல உன்னுடைய உள்ளம் தூய்மையாகி விட்டது. உயரத்தில் நான் உன்னை வாழ வைப்பேன். எத்தனை தடைகள் வந்தாலும் என் கரம் உன்னை தூக்கி நிறுத்தும். எந்த கவலையும் வேண்டாம் இனி உனக்கு. யாம் இருக்க பயமேன் என்கின்ற என் வாசகத்தை மட்டும் நெஞ்சில் வைத்து செயல்படு. துணிச்சலும் தைரியமும் தானாக வரும். பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபொடி ஆகும். நல்லது நடக்கும்.